பாலிடிக்ஸ்ல 2-3 டைப் இருக்கு. ஒன்னு ஃபுல் டைம் பாலிட்டிஷியன், முழு நேரமாக அரசியல்வாதி தான். எல்லா நேரமும் நீங்க வந்து நைட் ஒருத்தர் ஃபோன் எனக்கு பிரச்சனை அப்படின்னா அப்பயே அந்த அரசியல்வாதி வெளியே வருவான். தம்பி அதுக்கு தான் இருக்கேன் வரேன்னு சொல்ற ஒரு அரசியல்வாதி இருப்பான். சில பேர் வந்து பார்ட் டைம், எனக்கு வந்து வேற ஒரு தொழில் இருக்குப்பா, எனக்கு 5 நாள் தொழில் இருக்கு, வாரத்தில் 2 நாள் மட்டும் நான் வேலைக்கு வெளியே வந்து சனிஞர் மட்டும் என்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் கொடுப்பேன். சில என்ஜிஓஸ்ல நிறைய பார்த்துருக்கோம், நிறைய இயக்கங்கள்லாம் அந்த மாதிரி ஒர்க் பண்றவங்க இருக்கிறாங்க. இன்னொரு 3வது டைப் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரீ டைம் பாலிட்டிஷியன், எனக்கு பொழுதே போகல ஏதாவது ஒரு அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறது. நான் பார்க்கிறது ஃபுல் டைம் பாலிட்டிஷியன் சொல்லியிருக்கின்ற விஜய் பார்ட் டைமா கூட அவருக்கு வேற வேலை இல்லைன்னு டிக்ளேர் பண்ண விஜய் அவர் செய்கின்ற வந்து முழுக்க ஃப்ரீ டைம் பாலிடிக்ஸ். உண்மையிலே விஜய் அவர்கள் எதனால சனிக்கிழமை தேர்ந்தெடுப்பாங்க? இல்லங்க, நீங்க முதல்ல சனி ஞாயிறுங்கிறதே நான் மாறுபடுறேன். இங்க ஸ்கெடியூல்ல ஒரே ஒரு வாரம் மட்டும் தான் சனி ஞாயிறு இருக்கு. இன்னொரு ராஜிக் சொன்னாங்க, விஜய் வந்து கட்சி ஆரம்பித்த நாளிலிருந்து ஒவ்வொரு மூவுமே வந்து விக்கிரவாண்டியில மாநாடு நடத்தலாமா சார், வி வருது சார், நீங்க வச்சுக்கலாம் சார், இந்த எந்த தேதியில வைக்கலாம் சார், இந்த தேதியில வைக்கலாம் சார். நீங்க பாருங்க, இந்த மாவட்ட செயலர்கள் அறிவிச்சிருப்பாங்க ஒவ்வொரு 19 1+9 1 அத செவ்வாய்க்கு சரியான ஒரு இது அப்படின்னு நம்மள ஜோசேகரன் ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி 1 தான் அரசியலுக்கு சரியான 10:35 ஆமா ஆரம்பிக்கிறேன். எல்லாமே அப்படிதான் அந்த கணக்கு இருக்கும். அவர் எது ராசியான நம்பர். சனிக்கிழமை சார், நீங்க சனிக்கிழமை போனீங்கன்னா சார் உங்களுக்கு வந்து சனிவாரம் தான் நல்ல நாளா இருக்கும், அன்னைக்கே நீங்க போங்க. வீக் டேஸ்ல இது ஒரு சரியான நாள் இருக்கும். நீங்க வந்து இந்த டயத்துக்கு ஆரம்பிங்க, 10 நிமிஷம் வீட்டுல இருந்து கிளம்புற டைம் இதுவாக இருக்கணும். எல்லாவற்றிலுமே அவர் வந்து தீவிரமாக ஜோசியம் பார்த்து தான் செய்யறாரு. நான் பெரியாரை வந்து இன்னைக்கு எழுதியிருக்காரு, கொள்கை தலைவராக இருக்க பெரியாரை கொண்டு போய் சேர்க்கின்றேன், அம்பேத்கர்களை போய் சேர்க்கின்றேன். நீ எதுக்கு இந்த வேஷம் போடுறீங்க? யாராவது கேட்டாங்களா? ஒரு கேண்டிடேட் இருக்காரு, ஒரு மாவட்ட செயலர் இருக்காரு, வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் வந்து ஃபோன் பண்ணி ஆதரவு நான் வச்சிருக்க வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசுறாங்க, டேட்டெல்லாம் கேட்கறாங்க. யாருக்கு நீ ஃபோன் பண்ற? புஷியானந்தன் பேசு, இது நடக்குது, இன்னைக்கும் நடக்குது. நீ யாருமா நீ என்றா நீ பேசக்கூடாது. எதா இருந்தாலும் புஷியானந்தன் சொல்ல அப்பதான் அவன் சொல்லுவேன், அப்பதான் பேச்சு கேட்பேன். கோஆர்டினேஷன் இல்லை. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நாளை முதல் மக்கள் சந்திப்பு நிகழ்த்த போறாரு. திருச்சியிலேருந்து அவருடைய பயணத்தை தொடங்குறாரு. காலை 10:35 மணிக்கு நான் மக்களை சந்திக்க வரேன்னு சொல்லிட்டு சமீபத்தில் தான் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. குறிப்பாக அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் இல்லாத ஒரு எதிர்ப்பு வந்து இந்த அரசு வந்து எனக்கு விடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டோட ஆரம்பிச்சிருக்கல. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை? முதல்ல நீங்க நாளை முதல் இந்த சுற்றுப்பயணத்தை இல்ல மக்கள் சந்திப்பு ஆரம்பிக்கிறான்னு சொல்றீங்க இல்லையா, அதுலயே பாக்குறவங்க மக்களும் நாளில இருந்து அப்ப எத்தனை நாள் தொடர்ச்சியா போறாருன்னு நமக்கு தோணும். இப்ப எந்த ஒரு தலைவர், இப்போ ராகுல் காந்தி வந்து பாரத் ஜோடோ யாத்திரை போனார்ப்பா, ஓ சார் ஓகே, சவுத்ல இருந்து நார்த் கவர் பண்றாரா, அப்போ ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் கவர் பண்றாரா, இப்படிதான் நம்ம பேசியிருப்போம். எத்தனை நாட்கள் போறாரு, ஒவ்வொரு மாநிலத்திலும் எத்தனை நாட்கள் இருக்கிறார். உதாரணத்துக்கு அண்ணாமலையே கூட சொல்றேன், அண்ணாமலை போறாரு, நடைபெறும் போறாரு, எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை நாளுங்க இருக்க போறாரு, அவர் வேன்ல போறாரா, தொண்டர்கள் எங்க சந்திக்க போறாங்க, என்னென்ன பாயிண்ட்ல சந்திக்க போறாங்க, இப்படிதான் பேசும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று வந்து பிரச்சாரத்தை கிளம்பிட்டாருன்னா ப்ராப்பராக காஞ்சிபுரத்தில் எந்தெந்த பாயிண்ட் என்னென்ன பண்ண போறோம், எந்த பாயிண்ட்ல கொடியேற்ற, எந்த பாயிண்ட்ல நலத்திட்ட உதவி கொடுக்குறோம், எந்த பாயிண்ட்ல வந்து நம்ம பேச போறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு வேன்ல பிரச்சாரத்துக்கு போறாருன்னா ஒரு ஊர்ல எத்தனை பாயிண்ட்ல நின்று பேச போறாரு, அந்தந்த பாயிண்ட்ல என்ன நடக்குது, தொடர்ச்சியாக இது எல்லாமே வந்து நான் சொல்றது தொடர்ச்சியாக ஒரு பிரேக் தான் எடுத்துக்குவாங்க. எப்பயாவது ஒரு தொடர்ச்சியா 10 நாள் போயிட்டாருங்க, ஒரு 2 நாள் பிரேக் எடுத்துக்கிறாரு. ஓ இல்ல ஒரு மண்டலத்தை கவர் பண்ணிட்டாரு, டெல்டா மண்டலம் ஃபுல்லா முடிச்சாச்சுங்க, அடுத்த மண்டலம் தெற்கு மண்டலம் போறதுக்கு முன்னாடி 2 நாள் பிரேக் எடுத்துக்கிறாரு, சென்னை மண்டலம் கவர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் எடுத்துக்கிறாரு. இப்படிதான் இருக்குமே தவிர இவர் வந்து பாலிடிக்ஸ்ல 2-3 டைப் இருக்கு. ஒன்னு ஃபுல் டைம் பாலிட்டிஷியன், முழு நேரமாக அரசியல்வாதி தான். எல்லா நேரமும் நீங்க வந்து நைட் ஒருத்தர் ஃபோன் எனக்கு பிரச்சனை அப்படின்னா அப்பயே அந்த அரசியல்வாதி வெளியே வருவான். தம்பி அதுக்கு தான் இருக்கேன் வரேன்னு சொல்ற ஒரு அரசியல்வாதி இருப்பான். சில பேர் வந்து பார்ட் டைம், எனக்கு வந்து வேற ஒரு தொழில் இருக்குப்பா, எனக்கு 5 நாள் தொழில் இருக்கு, வாரத்தில் 2 நாள் மட்டும் நான் வேலைக்கு வெளியே வந்து சனிஞர் மட்டும் என்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் கொடுப்பேன். சில என்ஜிஓஸ்ல நிறைய பார்த்துருக்கோம், நிறைய இயக்கங்கள்லாம் அந்த மாதிரி ஒர்க் பண்றவங்க இருக்கிறாங்க. இன்னொரு 3வது டைப் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரீ டைம் பாலிட்டிஷியன், எனக்கு பொழுதே போகல ஏதாவது ஒரு அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறது. நான் பார்க்கிறது ஃபுல் டைம் பாலிட்டிஷியன் சொல்லியிருக்கின்ற விஜய் பார்ட் டைமா கூட அவருக்கு வேற வேலை இல்லைன்னு டிக்ளேர் பண்ண விஜய் அவர் செய்கின்றது வந்து முழுக்க ஃப்ரீ டைம் பாலிடிக்ஸ். வேற பொழுது போகல, சனிக்கிழமை எங்கேயாவது போலாமா அப்படிங்கிறதா. ஏன்னா நீங்க சொல்றதுல இப்ப ஆரம்பிச்சு எத்தனை சனிக்கிழமை போறாருன்னு தான் கேள்வி. 16 சனிக்கிழமை போறாருங்க, 16 சனிக்கிழமை போறாருன்னா எவ்வளவு மணி நேரம் தொடர்ச்சியா பேச, எத்தனை பாயிண்ட் கவர் பண்ணுவாரு? ஒரு ஊர்ல ஒரு பாயிண்ட்ல 2 பாயிண்ட் கவர் பண்ணுவாருங்க, அவ்வளவுதாங்க. அவங்க கேட்கிற அனுமதி கடிதத்திலே கூட பெரம்பலூர்ல எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியல. வருவாய் நீங்க மாவட்டங்களுக்கு முதல்ல போவீங்களா? பெரம்பலூர்ல குன்னம் இருக்கு, நீங்க பெரம்பலூர் இருக்கு, 3 மாவட்டங்கள் இருக்கு, அதுக்கு போவீங்களா? அரியலூர் இருக்க 3 வருவாய் மாவட்டங்களுக்கு போவீங்களா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கு. அதுவே ஒரு மாவட்டத்துல 5 தொகுதிகள் இருந்தா 5 தொகுதிகளுக்கா போறாங்க. தொகுதிகள் கூட நான் அதிகமா சொல்றேன். நான் வந்து வருவாய் மாவட்டங்கள் ஒரு 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக தாலுகா ஆபீஸ் 3 தாலுகா ஆபீஸ்க்கு போறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கூட இல்லை. நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப நாங்க வந்து சேவை பெறும் உரிமை சட்டத்திற்காக தமிழ்நாடு முழுக்க நான் பயணிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 7500 கிலோமீட்டர் சென்னையிலிருந்து நீங்க கன்னியாகுமரிக்கு முழுக்க நான் பயணிச்ச ஒரு ஆள்.
ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற வருவாய் மாவட்டங்களுக்கு போய் அந்த வருவாய் மாவட்டத்துல கிராமத்துல நைட் தங்கி அந்த மாதிரி நாங்க பிரச்சாரம் பண்ணோம். ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கறக்காக. விஜய் செய்கிற பாலிடிக்ஸ் பெரம்பலூர் டச் பண்ணிட்டீங்களா, ஓகே. அரியலூர் டச் பண்ணிட்டீங்களா, திருச்சி டச் பண்ணிட்டீங்களா, ஓகே. அப்படிதான் இன்னொன்னு நீங்க சொல்ற மாதிரி நிறைய நிபந்தனைகள் கொடுக்குறாங்க. முதல்ல அடிப்படையில் இந்த நிபந்தனைகளுக்கு யார் காரணம் நம்ம யோசிக்கிறோம். நீங்க நம்மள பாக்குறவங்க ஏங்க இவ்வளவு யாருக்குமே போடாத நிபந்தனைகளா, அதுக்கு ரெண்டாவது வருவோம். முதல்ல இந்த நிபந்தனைகள் யார் காரணம்? பஸ் ரெடி ஆயிருச்சு, 2 நாள் செய்திகள் அதான். பஸ் ரெடி ஆயிருச்சு, பஸ் கலர் ஆரஞ்சு கலர் இருக்கு, மஞ்சள் கலர் இருக்கு, கருப்பு கலர் பூசி இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் ஏன் நடைபயணம் போகாமல் இந்த பஸ்ல மேல பயணம் போறாரு அப்படின்னு கேள்வி எழுப்புறேன். ரொம்ப சிம்பிள், நான் அவர் தப்பே சொல்லல. ஏன்னா அவர் நடந்து போனாருன்னா அவரோட ரசிகர்கள் அவர் பிச்சு சாப்பிட்டுருவாங்க. மேல ஏறி அவர் பிச்சை சாப்பிட்டுருவாங்க, காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அவர் கண்ணெல்லாம் இருக்காது, கையெல்லாம் முடிஞ்சா உருவிட்டு போயிடுவாங்க. அப்போ இதை ஏற்படுத்தியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா விஜய். அப்ப நான் ரேம்ப் வாக் வரும்பொழுது கண்டிப்பா ஏறி குதிப்பான். பவுன்சர்ஸ் 1000, எனக்கு தெரியுங்க. விக்கிரவாண்டியில பவுன்சர்ஸ் சொன்னது, நாங்க ஃபெயில் ஆயிட்டோம், அடுத்த மாநாட்டுக்கு 1000 பவுன்சர்ஸ் போறோம்னு சொன்னாங்க. நீங்க ரேம்ப் வாக் வரும்போது கிட்டத்தட்ட 100 பவுன்சர்ஸ் ஓடி வராங்க. அவங்களால தடுக்க முடியல, தூக்கி எறிகிறாங்க. நீங்க அவங்க ரசிகர்களை தூக்கி எறிகிறாங்க, தள்ளி விடுறாங்க. இதெல்லாம் எப்பொழுது? கிரீஸ் தடவிய பிறகு. நீ ஏறவே கூடாதுன்னு கிரீஸ் தடவிய பிறகும் நீ வர்ற. அப்போ இதெல்லாம் பொதுமக்களுக்கு காண்பிச்சது யார்? இது அரசியல் மயப்படாத கூட்டம், இது ரசிகர் கூட்டம். விஜய்ங்கிற அந்த பர்சனாலிட்டி பாக்குறக்கா அந்த கூட்டம். அவர் ரேம்ப் வாக் முடிச்சோன்னா கிளம்பி போற கூட்டம். இந்த கூட்டத்தை நீங்க சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த கூட்டம் இப்படிதான் பிஹேவ் பண்ணும் நீங்களே சொல்லிட்டு, இப்ப நீங்க இந்த பஸ்ல கூட என்ன சொல்றாங்க, யாரும் ஏற முடியாத வகையில் நாங்கள் பஸ்ஸை தயார் செய்துள்ளோம். அப்ப என்ன அதில் கிரீஸ் தடவிட்டி? அப்ப நான் நீங்க சொல்றதுக்கு ஒரு மீம் கிரியேட்டர் அப்ப கிரீஸ் தடவிட்டீங்களான்னு தான் கேட்பான். இல்ல அப்பா பரவாயில்ல, அப்ப யாருமே ஏற முடியாத பஸ் பிரமாதமா பண்ணிருக்காங்களா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லாவற்றிற்கும் அடிப்படையில் முதல்ல கல்லெறிகிறது நீங்க. அதை விட்டுட்டு நாங்க நிபந்தனை போட்டாங்க. நம்ம பாக்குறோம், கோயம்புத்தூர்ல ஒரு போறாரு, மரத்துல இருந்து ஒருத்தர் ஒரு பையன் ஏறி குதிக்கிறான். எல்லா ஊர் பரந்தூர் போறாரு, துண்டை தூக்கி போடுறான். நீங்க நான் அப்பயே சொன்னேன், நீங்க இதை என்கரேஜ் பண்ணாதீங்க. ஏன் நாளைக்கு யாரோ ஒரு கத்திய தூக்கி வீசுறாங்க, கல் எடுத்து அடிக்கிறாங்க, என்ன பண்ணுவீங்க? நீங்க கல்லுன்னு பாப்பீங்களா? நீங்க பண்ணக்கூடாதுன்னா துண்டை வீசி போடும்போதே ஸ்டாப் பண்ணிருக்கணும். இல்லங்க, முதலே இதெல்லாம் நீங்க இந்த கடிதத்துல சொல்றாருல, யாருக்குமே போடாத நிபந்தனைகள், தயவு செய்து இந்த துண்டு எறிகிற நீங்க என்கரேஜ். ஒவ்வொரு இடத்துலையும் இது மாதிரி ஆரம்பிச்சது யாரு? விக்கிரவாண்டி மாநாட்டில் ஆரம்பிச்சது விஜய். இந்த துண்டை ஏறி வீசது யார்? ஏன்னா அவரை பொறுத்துக்கு எல்லாமே சினிமா தனமா பண்றாரு. நீங்க இந்த மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்தா இது ஜனநாயகனுக்கு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் போஸ்ட் பண்ணலாம் நம்ம யோசிக்கிறோம் பாருங்களேன். அதுதானே விஜய் யோசிக்கிறாரு. சம போஸ்டா இருக்குப்பா, சினிமாக்கு சரியான போஸ்ட், இது அரசியலுக்கான போஸ்டே இல்லைங்க. நீங்க தலையில நீங்க பாத்திருக்கீங்களா எந்த ஒரு அரசியல்வாதியாவது தலையில துண்டு கட்டி யாராவது பாத்திருக்கீங்களா? அதை ஒரு சினிமா தனமா எல்லாம் பண்றாரு. சினிமா தனமா பண்ணும்பொழுது அவனும் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு நிபந்தனைகள் அடுத்தது, அவரும் ரசிகர்கள் அப்படி இருக்கிறதா விரும்புறாரா? அதுதான் விரும்புறாரு. அவரே அப்படிதான் இருக்காரு. நான் சொல்றேன் இல்ல, அவரே அப்படிதான் இருக்காரு. நீங்க நான் பல நேரங்கள்ல விஜய் ஒரு மெச்சூர்ட் பாலிட்டிஷியன், வருகின்ற ரசிகர்கள் ஒரு இம்மெச்சூரான ஆட்கள் இல்லை. விஜயே ஒரு இம்மெச்சூரான பாலிட்டிஷியன் தான். இன்னைக்கு வரைக்கும் அந்த மெச்சூரிட்டி, பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி, ஒரு லீடருக்கான மெச்சூரிட்டி இன்னைக்கு வந்துருச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல. மக்கள் சில பேர் அவர் அதே சேர்ப்பே சொல்றேன், மக்கள் கொண்டாடுறாங்க, சில பேர் இளைஞர்கள் கொண்டாடுறாங்க, பெண்கள் கொண்டாடுறாங்க. அவர் தான் அடுத்த முதலமைச்சர் ஆகணும்னு சொல்றாங்க, அடுத்த அவர் வரப்போறான்னு சொல்றாங்க. சர்வே ரிசல்ட்ஸ் எல்லாம் வருது. ஆனா ஸ்டில் அவர் ஒரு மெச்சூர்டான பொலிட்டிக்கல் லீடரா உருவாயிட்டாருன்னு கேட்டீங்கன்னா இன்னும் இல்லை. ஏன்னா அதற்கு அவர் தயாராகவே இல்லை. அடுத்த நிபந்தனைகளுக்கு வருவோம். வேறு யாருக்குமே அந்த நிபந்தனைகள் போடலையா அப்படின்னு நீங்க ஒன்றும் இல்லை, இதை பார்க்கிறவங்களே கூகுள்ல பிரதமர் மோடி தமிழகம் வருகை நிபந்தனைகள்னு கூகுள் பண்ணுங்க. 20 நிபந்தனைகள் போட்டாங்க. யாருக்கு? பிரதமர் மோடிக்கு. அப்ப பாஜக அண்ணாமலையோ மற்றவங்களோ எங்க பிரதமருக்கு 20 நிபந்தனைகள் போட்டி அப்படின்னு சிறுபிள்ளைத்தனமான அரசியல் பண்ணல. ஏன்னா யார் நீங்க எது கேட்டாலும் காவல்துறையில நீங்க ஆளுங்கட்சியே போய் ஏதாவது ஒன்று கேட்டா கூட சார் இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லத்தான் செய்வாங்க. அதை மீறி நடக்குங்கிற வேற விஷயம். அது மீறி நடந்துச்சே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நீங்க நல்ல உதாரணம் சொல்றேன், விக்கிரவாண்டிக்கு உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கப்பட்ட நம்பர்ஸ் என்ன? அவங்க சொன்ன 50,000 பேர். இதுல இத்தனை பெண்கள் வருவாங்க, இத்தனை ஆண்கள் வருவாங்க, இத்தனை மாற்றத்தினை வந்தாங்கன்னு எழுதி கொடுத்தது புஷியானது. எனக்கு தெரியும் எவ்வளவு பேர் வந்தாங்க. நான் சொல்றேன் 7 லட்சம் பேர் வந்தாங்கன்னு கணக்கு போலீஸே சொன்னாங்க. அப்ப என்ன சொல்லிருக்கணும் போலீஸ்? சார் 50,000 வந்தாங்க, வெளியே போ, அடி சொரத்தை எல்லாத்தையும் அடி, எல்லாத்தையும் சார்ஜ் பண்ண அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல இல்ல, சரி பரவாயில்ல சார், மாநாடு நடத்துறாரு, முதல்ல அவருக்கு நம்ம என்ன பாதுகாப்பு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுப்போம். இங்கெல்லாம் பார்க்கிங் லாட் நீங்க போறீங்கன்னு பாருங்க சார், நீங்க நல்ல ஸ்டேஜ் எல்லாம் நல்லா பண்ணுங்க சார், யாரோட உயிருக்கும் பாதுகாப்பா அப்படிதானே சொல்லி சொன்னாங்க. சில விஷயங்கள் நடக்கும், ஆனா அதுக்காக நிபந்தனைகளே போடக்கூடாது. என் பின்னாடி வாகனம் வர்றதை கூட எல்லாம் தடுக்கிறாங்க. ஏங்க நீங்க சத்திரம் பஸ் ஸ்டாண்டு ஏற்கனவே ரொம்ப பிஸியான சென்டர். சாதாரணமா நம்ம காலையில 10 மணி 11 மணிக்கு போகும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை. இந்த நேரத்தில் ஒரு காலைல 10 மணிக்கு நான் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன், சனிக்கிழமை நிக்கிறேன்னு சொல்லி சொன்னா கட்டுக்கடங்காத கூட்டம் விஜய் என்ற நடிகரை பார்ப்பதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் மறுபடி வருவாங்க. நான் சொல்றேன், மக்கச்சகமா வருவாங்க. ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க சென்னையில நான் வசிக்கிற நமக்கு ஒரு பெரிய நடிகர் சில நேரம் வந்தா கூட பெருசா கண்டுக்க மாட்டோம். ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருப்போம், சிவகார்த்திகேயன் ஓகே விஜய் வந்திருக்காரு, ஓகே, அவ்வளவுதான் மேக்ஸிமம். ஒரு மாவட்டத்திற்கு நீங்க ஒரு நெடுந்தொடர்ல ஒரு சின்ன ரோல் பண்ணிருப்பாரு சார், போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏய் அதுல போஸ்ட்னு சொன்ன அவர் தானே அவரு, அப்படி சார் போட்டோ எடுத்துக்கலாமா சார்? இது மாவட்டங்கள் நடக்கும். இது மக்களோட இயல்பு. நீங்க சென்னையை தாண்டி காஞ்சிபுரம், நீங்க ரொம்ப டீப் சவுத் எல்லாம் போனீங்கன்னா அப்பா அந்த மெகா தொடர்ல நடிச்சவர் அவர் எவ்வளவு பெரிய ஆக்டர் தெரியுமா,
அப்படி சொல்லி போட்டோ. அப்படிப்பட்ட மக்களுக்கு விஜய்ங்கிற அவர் சொல்ற உச்சபட்ச நடிகர் ஒரு சூப்பர் ஸ்டார் வரும்பொழுது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கூடத்தான் செய்வார்கள். அப்போ பொதுமக்களுக்காக யோசிக்கின்ற காவல்துறை எப்படி யோசிப்பாங்கன்னா, நாளைக்கு ஒரு டிராபிக் நடக்குது, ஒரு பெரிய ஸ்டாம்பீட் நடக்குதுன்னா, நீங்க இந்த லெட்டர்ல கூட எழுதியிருக்காரு இல்லையா, நீங்க அந்த நிபந்தனைகளை எல்லாம் போடுகின்ற நிபந்தனைகளை ஸ்டாலின் அரசாங்கம் பாதுகாக்கும் என்று நினைக்கின்றோம். இது எதுக்கு நீ சொல்றீங்க? அப்ப நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நீங்க வந்து தூக்கி பழிய தூக்கி அரசாங்கத்து மேல போட்டுறான்னு சொல்லி முதலமைச்சர்னு மென்ஷன் பண்றாரு. அதை ஏன் மென்ஷன் பண்றீங்க? அப்போ நீங்க ராணுவ கட்டுப்பாடு வார்த்தை பாருங்க. ராணுவ கட்டுப்பாடுக்கு உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ராணுவ கட்டுப்பாடு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு வாட்டியும் ஒருத்தர் மலையேறி குதிக்கிறான், ஒருத்தர் குரங்கு மாதிரி அங்கிருந்து தாவிட்டு இருக்கான், அவனை பார்த்து ராணுவ கட்டுப்பாடு எப்படி நீ இதுக்கு முன்னாடி எப்படி ராணுவ கட்டுப்பாடு நடந்துட்டீங்களோ அதே மாதிரி ராணுவ கட்டுப்பாடு நடந்துக்காங்க. இது என்ன விஜய் அவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஏன் இந்த நிபந்தனைகளுக்கெல்லாம் அவங்க எதிர்த்து பேசுறாங்கன்னா, விஜயோட ஆக்சுவல் பிளான்ங்கிறது பேசுறதுலாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம போறது ஒரு சாலை வளம் அல்லது ரோட் ஷோ போறேன், கையாச்சிட்டே போவேன், முடிஞ்ச இடத்துல துண்டை தூக்கி போடுவேன், முடிஞ்ச இடத்துல துண்டை வாங்கிக்குவேன். இதுதான் அவரோட மேக்ஸிமம் பிளான். ஏன்னா அவரோட திடீர்னு போய் திருச்சியில சார் பேசுறேன் சார் 15 நிமிஷம் பேசினா அவர் திணறிடுவார், அவரால் முடியாது. நீங்க அந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணணும். ஒரு வாரத்துக்கு உட்காந்து சார் திருச்சியில் இதெல்லாம் சார் நீங்க பேசணும் சார், இதை மனப்பணம். ஏன்னா நான் பார்க்குறோம் ஒவ்வொரு மாநாட்டிலும், நான் தப்பு சொல்லல, எல்லா தலைவர்களும் வந்து சீட்டை பார்த்து படிப்பாங்க அதெல்லாம். ஆனா என்ன படிக்க போறோம், என்ன பேச போறோம், யாரை ரீச் அவுட் பண்ண போறோங்கிற புரிதல் அந்த தலைவர்களுக்கு இருக்கும். இந்த கேள்விக்கு தான் பதில்ங்கிற புரிதல் இருக்கும். ஸ்கிரிப்டை கொடுத்துட்டியா, ஓகே நம்ம நல்லா மனப்பாடம் பண்ணிட்டேனா, ஓகே முடிஞ்சு போச்சு. இவங்க கொடுக்குற பில்டப் எப்படின்னா, இந்த ஒரு வாரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் நடக்குதோ எல்லா பிரச்சனைகளையும் தலைவர் அப்படியே சேகரிச்சு அப்படியே சனிக்கிழமை வெடிச்சதுக்கு பிறகு சனி ஞாயிறுல இருந்து அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் எங்க தலைவர் தான் டிபேட். நீங்க இருக்கின்ற வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்க டெய்லி இஷ்யூஸை நீங்க பேச ரெடியா இல்லை. இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் கேட்டிருக்கேன், எப்ப ஆணவ கொடுக்கலைங்க, நீ எப்பதான் பேசுவா? ஒரு வாட்டி மதுரைக்கு போயிட்டு வந்து அதுவும் பேசல. இப்ப கடைசியா மதுரையில போய் முடிக்க போற, அப்பயே அது பேச போறியா? சுப்ரீம் கோர்ட் போயிட்டாங்க இல்லையா? சுப்ரீம் கோர்ட் போய் என்ன, சுப்ரீம் கோர்ட் சட்டம் போட்டுருமா ஒண்ணு? எப்பா தமிழக வெற்றி கழகத்தில் விஜயே கேட்டிருக்கிறார், நான் உடனடியாக இதற்காக சட்டம் ஏற்ற வேண்டும். ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, விஜயே கேட்கிறார் அப்படி சொல்ல போறாங்களா? நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த அதிகாரம் முதல்ல இருக்கா? நீங்க வந்து அப்பா ஏன் இன்னும் சட்டம் எழுதாம இருக்க? அவங்க என்ன சொல்லலாம், நீங்க வந்து மிஞ்சி பண்ண நோட்டீஸ் கேட்பாங்க, ஏங்க என்னாச்சு, இது எவ்வளவு கொலைகள் நடக்குது, ரெக்கார்ட் கொடுங்க, டேட்டா கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க சட்டம் ஏற்றோம்னா அது மக்கள் போராட்டமா நீங்க மாற்ற வேண்டியதானே? நீங்க இவ்வளவு பெரிய மக்கள் வச்சிருக்கீங்கல்ல, நீங்க முதல்ல எங்க மேடையில நீங்க பேச தயாரா இல்ல. மேடையில உங்களுக்கு கிடைத்த மேடையில் பேச தயாராகாம நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் செயற்குழு தீர்மானமா போட்டு அனுப்புன்னு சொல்ற ஒரு நபர் இதை என்ன பேசிடுவாரு? அப்ப திருச்சியில் இருக்கிற பல விஷயங்கள் எடுத்து பேச போறாரா? காவிரி சிக்கல் குறித்து பேச போயிட்டாரா? டெல்டா பகுதியோட சிக்கல்கள் குறித்து பேச போயிட்டாரா? இங்க 2 அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்க சில முறைகேடுகளை ஈடுபடுறாங்கன்னு பேச போறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நிறைய எதிர்பார்ப்புகளை பில்டப் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னொன்று நியூஸ் சேனல்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போறாங்க. விஜய் ஏன் திருச்சியை தேர்ந்தெடுத்தார் தெரியுமா? அவருக்கே தெரியாது. இவங்க டீகோட் பண்றாங்க. இவங்க வந்து நான் பாக்குறேன் காலைல ஒரு செய்தியில 20 நிமிஷம் திருச்சியை ஏன் தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிறது அண்ணா காலத்து வரலாறுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. திமுக அங்குதான் முதலாக தேர்தலில் நிற்கலாமா வேண்டாமா என்று மாநாடு போட்டு துவங்கிய இடம் அது. அதற்கு பிறகுதான் கலைஞர் அவர்கள் திருப்புமுனை திருச்சி என்று பேசினார். அதற்கு பிறகு எம்ஜிஆர் திருச்சியில் வந்து என்ன செய்தார், ஜெயலலிதா வந்து என்ன செய்தார், இதெல்லாம் ஒரு 20 நிமிஷம் பேசிட்டு கடைசியாக அதனால தான் விஜயம் டேய் என்னையா உங்க லாஜிக் எனக்கு புரியவே இல்லை. நீங்க அதாவது முட்டு கொடுக்க தவறே கிடையாது. நீங்க நியூஸ் சேனல்ஸ் ரொம்ப மோசமா நீங்க வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு நல்ல பிசினஸ் இது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல தினகரன் நடிச்ச ஒரு பிசினஸ் பண்ண அரசியல் வந்து எல்லா மக்களும் பார்க்க மாட்டாங்க. விஜய் வந்ததுக்கு அப்புறமா அதிக பேர் பாக்குறாங்க. அதுதான் சொல்றேன், அவங்களுக்கு நல்ல பிசினஸ் பண்ணீங்க. தினகரனை வச்சு ஒரு காலத்துல செய்திச்சாளர்கள் பெரிய பிசினஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தூக்கி எறிஞ்சாங்க. அதே மாதிரி விஜய்ங்கிற ஒரு பிராண்டை வச்சு 2026 வரைக்கும் நம்ம நல்ல பிசினஸ் அந்த பிசினஸ் நீங்க பண்ணுன்னு சொல்றாங்க. அதுக்கு மக்களும் சிலர் ஈல்டாங்க, அப்படியே போல இருக்குப்பா இப்படியே போல இருக்குப்பா, யாருக்குமே நிபந்தனை போடலப்பா. இல்ல நான் சொல்றேன், நீங்க பிரதமர் மோடி தான் நிபந்தனை போடுவாங்க. அவங்களோட கூட்டணி கட்சியான விசிக கேட்டா நிபந்தனை போடுவாங்க. நிபந்தனை தான் போடுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி பிரதமர் மோடி வந்தா நிபந்தனை தான் போட முடியும். இந்த இடத்துல நீங்க பேசக்கூடாது, இடத்த மாத்துங்க அப்படிலாம் வந்து சொல்ல முடியும். இல்லங்க, நீங்க அரசியல் தெரிந்த அனுபவமிக்க சாலி யாராவது சத்திரம் கேட்டிருப்பாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. பிரதமர் மோடி வர்றாருங்க, அண்ணாமலை வர்றாருங்க, சீமான் வர்றாரு, விசிக தலைவர் திருமாவளவன் வர்றாரு, முதலமைச்சரே வர்றாரு. நான் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல தான் பேசுவேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அரசியல்னா என்னன்னு தெரியும். ஒரு ஊர்ல எத்தனை பாயிண்ட் இருக்கு, எந்தெந்த பாயிண்ட்லாம் நம்ம பேசலாம் எல்லோருக்கும் தெரியும். அந்த ஊர்ல இருக்கிற வட்டச்செயலருக்கு தெரியும், அந்த இருக்கிற பகுதி செயலாளருக்கு தெரியும், அந்த ஊர்ல இருக்கிற மாவட்ட செயலாளருக்கு தெரியும். அண்ணன் இந்த பாயிண்ட் தான் பேசுறேன், எல்லா பாயிண்ட்ல பேச முடியாதுன்னு, நீங்க நினைச்ச பாயிண்ட்னால பேச முடியாதுன்னு. நீங்க ஒண்ணு பண்ணா திடீர்னு ஏதோ ரோட் ரோக்கோ பண்றோம், ஏதோ எங்க தலைவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நாங்க சாலை மறியல் பண்றோம், நீங்க டமால்னு இறங்கலாம், அதையும் தூக்கிட்டு போய் மண்டபத்தில் போட்டுருவாங்க. அதுதான் நடக்கும். நீங்க பண்ண போற ரோட் ரோக்கோ இல்லை, நீங்க பிளான்ட் ஈவெண்ட் ஒன்று பண்றீங்க. அப்ப நான் நினைச்ச இடத்துல எல்லாம் பண்றேன். அதுலயே என்ன கேட்டீங்கன்னா, நான் வந்து நீங்க வந்து புஷியானந்த் என்ன பண்ணிருப்பாரு, எல்லாம் மாவட்ட கூப்பிட்டு எந்தெந்த இடத்துல எல்லாம் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க லிஸ்ட் எடுன்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் எழுதி கொடுத்துட்டா, சார் உங்களுக்கு பர்மிஷன் கிடையாது சார், ஓ பாருங்க இதனாலதான் நாங்க எல்லா நாளும் வர்றது இல்ல, நாங்க 3 நாள் வர்றதா நினைச்சிட்டு இருந்தோம், இப்படி பர்மிஷனே நீங்க கொடுக்காத இடத்துல வந்து சரி இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு கலவரம் பண்ணி இவ்வளவு நியூஸ் சேனல் செய்தி எல்லாம் போட்டீங்கல்ல, நீங்க எவ்வளவு நேரம் பேச போறீங்க? உங்க 1/2 மணி நேரம் சார், 6 மணி நேரம் கொடுத்தாங்க பேச முடியாது சார், 15 நிமிஷம் தான் சார் பேச முடியும். இதை பேசுவதற்கு எதுக்கு இவ்வளவு கலவரம் நீங்க பண்றீங்க? அதான் சொல்றேன், விஜய் அவர்கள் என்னன்னா நம்ம ஒரு பிராண்டு. நான் சொல்றேன், நான் வரேன் உங்க விஜய்னு அவர் சொல்றதுக்கான அர்த்தம், நான் ஒரு பிராண்டு, இந்த பிராண்டை நான் எல்லா இடத்துலையும் காமிக்கிறேன், கை காமிக்கிறேன்,
இது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும், இதை வச்சு எனக்கு ஓட்டு போட்டுருங்க, அவ்வளவுதான். இதுல என்னன்னா 2 குரூப் இருக்காங்க. ஒண்ணு அரசியலே தெரியாம விஜய் எனக்கு பார்க்கணும், அவ்வளவுதான், விஜய் நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம், அது ஒண்ணு. அரசியல் தெரிந்தவர்கள், நீங்க அரசியலை கூர்ந்து கவனிப்பவர்கள், அவங்க என்னப்பா என்ன பேசணும்னு எதிர்பார்த்த ஒன்றும் பேசலையே, மதுரையில தான் எதிர்பார்த்தாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அம்பேத்கர் ஈவெண்ட்ல இருந்து பார்த்துட்டே இருக்காங்க. முதல்ல விக்ரான் ஈவெண்ட்ல பேசுவாரா மாட்டாராங்கிறது உடைச்சிட்டாரு, பேசிட்டார். அதுக்கப்புறம் நடந்த ஒவ்வொரு ஈவெண்ட்லையும் விஜய்ட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எழுந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளுக்கு கொஞ்சம் கூட பூர்த்தி செய்யாத வரையில் அவர் வேற ஒன்று பேசிட்டே இருக்கார், சம்பந்தமே இல்லை. இப்ப நீங்க பாத்தீங்களா, முதல் வரியில எப்படியாவது திமுக கடிக்கணும், அதுதான் எங்களுக்கு முதல் அஜெண்டா. ரெண்டாவது கடைசியில போகும்போது பாஜக கடிக்கணும். விளம்பர வெற்று மாடல், இதெல்லாம் எல்லாம் பயன்படுத்துற வார்த்தைங்க. ஏற்கனவே நீங்க சசிகலா அம்மா பயன்படுத்துறாங்க, நீங்க எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்துறாங்க. அட்லீஸ்ட் வேற புது வார்த்தையாவது கண்டுபிடிங்க. எல்லாத்தையும் காப்பி அடிச்சுட்டு நீங்க அந்த வேலைகள் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை தான் அவர் செய்வாரே தவிர மறுபடியும் இங்க என்ன சொல்லுவாரு, திராவிட அரசியல் எதிரியான திமுகவும் கொள்கை எதிரியான, உண்மையிலே சில அறிக்கைகளை படிக்கவே எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. என்ன மறுபடியும் அதே கதை தான் பேச போறீங்க. புதிய விஷயம் மட்டும் மாத்தி போட்டு டேட் மட்டும் மாத்தி, அவ்வளவுதான். நீங்க புதிய விஷயங்களை பேசுங்க, புதிய விஷயங்களை பண்ணுங்க. அந்த ஊர் சார்ந்த பிரச்சனைகள் என்ன, அந்த ஊர்ல இருக்க அமைச்சர்கள் இதை சரியா நடந்துக்கிறாங்களா இல்லையா, அப்படிலாம் நீங்க பேசிட்டீங்கன்னா அரசியல் தெரிந்தவர்களும் உங்கள் பக்கம் திரும்புவார்கள். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு பெருசா இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், நான் சில நேரங்களில் கூட சுற்றுப்பயணமே போக மாட்டேன்னு சொல்றேன். மறுபடியும் சொல்றேன், சுற்றுப்பயணமே கிடையாது. எல்லாரும் கேட்டுட்டே இருக்கிறாங்க, அப்ப ஊரை மாத்துறதுக்கு ஏதாவது ஒன்று போயிட்டு வரும், அவ்வளவுதான். இது போக போக இது எவ்வளவு தீவிரம் அடையும் அப்படிங்கிறது பெரிய கேள்வி. இன்னொன்று நீங்க பாருங்க, ஒரு நாள் போட்டிருக்காங்க மதுரை திண்டுக்கல் தேனி. உங்களுக்கு தெரியும் மதுரை திண்டுக்கல் தேனி ஆம்புலன்ஸ் ஓட்டா தான் நீங்க போக முடியும். ஆம்புலன்ஸ்ல வேகமா அப்பா நீங்க எடுத்துட்டு வாங்க, பேஷண்ட் எடுத்துட்டு வாங்க சார், மதுரையில திண்டுக்கல்ல ஹாஸ்பிட்டல் இடம் இல்லைன்ட்டாங்க சார், மதுரைக்கு தூக்கிட்டு போங்க, மதுரையில இடம் கிடைக்கும், தேனி. இதான் பண்ண போறீங்க நீங்க. ஒரே நாள் எப்படிங்க நீங்க கவர் பண்ணுவீங்க? ஏன்னு தெரியுமா? அதுக்கு லாஜிக்கு, மதுரையில தான் ஏற்கனவே பேசிட்டேன்ல, மதுரை மாநாடு தான் முடிஞ்சிச்சுல்ல, அப்ப கடைசி அதுதான், அது சீக்கிரமா முடிச்சு வீட்டுக்கு சீக்கிரமா வருவோம். அதுதான் அவருடைய எண்ணமாக இருக்கும். இன்னொன்று, திட்டம் போடுபவர்களுக்கு ஒரு ஜாகிரபிக்கல் நாலேஜ் இருக்கு, ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாலேஜ் இருக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் எதை பத்தி பேச போறோம், அவருக்கு ஒரு சமூக ரீதியான புரிதல் இருக்கான்னா அது எதுவுமே கிடையாது. 16 நாள் ஜனநாயகம் ரிலீஸ்க்கு முன்னாடி எதெல்லாம் பண்ண முடியுமோ எல்லா வாரத்தும் சனிக்கிழமை பண்ணுங்க. வீக்கெண்டு சொல்லுங்க, நான் சொல்றது வீக்கெண்ட் அரசியல் கூட அல்ல. இது எப்படி வீக்கெண்ட் அரசியல் ஆகும்? இது சனிக்கிழமை அரசியல், அவ்வளவுதான். இந்த சனிக்கிழமை அரசியலுக்கு நீங்க சில இடங்களுக்கு போட்டு அஜெண்டா போட்டு கொடுங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க. சனிக்கிழமை சனி ஞாயிறு பேசினார்னா 2 நாளுமே பெரிய அளவுல டிபேட்டா மாறும், மக்கள் ஃப்ரீயா இருப்பாங்க, ஸோ மக்கள்கிட்ட போய் எளிதா சேரும்னு சொல்றாங்க. உண்மையிலே விஜய் அவர்கள் எதனால சனிக்கிழமை தேர்ந்தெடுப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? இல்லங்க, நீங்க முதல்ல சனி ஞாயிறுங்கிறதே நான் மாறுபடுறேன். நீங்க ஸ்கெடியூல ஒரே ஒரு வாரம் மட்டும் தான் சனி ஞாயிறு இருக்கு. இன்னொரு லாஜிக் சொன்னாங்க, சனிக்கிழமை தான் கூட்டம் மக்கள்லாம் ஃப்ரீயா இருப்பாங்க. நீ அப்படி பிளான் பண்ணிக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை தான் பண்ணிருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லா நிறுவனங்களும் மூடி இருக்கும், ஆஃபீஸ்க்கு போகாதவங்க அவங்களாம் பார்ப்பாங்க. ஆனா நீங்க சனிக்கிழமை பிளான் பண்றீங்கன்னா கூட அதுலேயே கூட உங்க லாஜிக் அடி வாங்குது. எனக்கு தெரிஞ்ச ஜோசியர் யாராவது சொல்லியிருப்பார், விஜய் கட்சி ஆரம்பித்த நாளில் இருந்து ஒவ்வொரு மூவுமே விக்கிரவாண்டியில மாநாடு நடத்தலாமா சார், வீன்னு வருது சார், நீங்க வச்சுக்கலாம் சார், எந்த தேதியில வைக்கலாம் சார், இந்த தேதியில வைக்கலாம் சார். நீங்க பாருங்க, இந்த மாவட்ட செயலர்கள் அறிவிச்சிருப்பாங்க ஒவ்வொரு 19 1+9 1 அத செவ்வாய்க்கு சரியான ஒரு இது அப்படின்னு நம்மள ஜோசியக்காரன் ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி 1 தான் அரசியலுக்கு சரியான 10:35 ஆமா ஆரம்பிக்கிற எல்லாமே அப்படிதான். அந்த கணக்கு இருக்கும். அவர் எது ராசியான நம்பரு, சனிக்கிழமை சார், நீங்க சனிக்கிழமை போனீங்கன்னா தான் சார் உங்களுக்கு சனிவாரம் தான் நல்ல நாளா இருக்கும், அன்னைக்கே நீங்க போங்க, வீக் டேஸ்ல இது ஒரு சரியான நாளாக இருக்கும், நீங்க இந்த டயத்துக்கு ஆரம்பிங்க, 10 முடிச்சாங்க, வீட்டுல இருந்து கிளம்புற டைம் இதுவாக இருக்கணும். எல்லாவற்றிலுமே அவர் தீவிரமாக ஜோசியம் பார்த்து தான் செய்யறார். நீங்க எல்லா கட்சிகளும் பார்ப்பாங்க. ஆனா நான் பெரியாரை இன்னைக்கு எழுதியிருக்காரு, கொள்கை தலைவராக இருக்க பெரியாரை கொண்டு போய் சேர்க்கின்றேன், அம்பேத்கர்களை போய் சேர்க்கின்றேன். நீ எதுக்கு இந்த வேஷம் போடுறீங்க? யாராவது கேட்டாங்களா விஜய் அவர்கள் பெரியாரை கொள்கை தலைவராக வைக்கணும்ட்டு? அவருக்கே தெரியாது ஏன் வச்சாரு, இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. திமுக இது பண்றாங்க இல்லையா? இல்லங்க, பண்றாங்க தான் சொல்றேன். நீங்க ஒரு வேறு மாதிரி கட்சின்னு சொல்றீங்களா? நீங்க பெரியார் கொள்கை நாங்கள் பேசுவோம், ஆனால் கடல் மறுப்பு கொள்கை எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆனா நீங்க செய்யற பல விஷயங்கள் மூட நம்பிக்கைக்குரிய விஷயங்கள் தானே. இது எது நம்பிக்கை, எது மூட நம்பிக்கைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. எல்லாவற்றிலும் பார்த்து அவர் என்னன்னா, இதெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க முதலமைச்சர் ஆயிருவீங்க, யாரோ ஒரு மனசுக்குள்ள புந்து அவர் ஏமாத்தி வச்சிருக்காங்க, அதை அவர் இன்னும் நம்பிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். உண்மையிலே திமுக பயப்படுதா விஜய் அவர்களை பார்த்தா? இல்லைங்க, ஒரு பதட்டம் இருக்கும் நிச்சயமாக, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு பெரிய கிரௌட் புல்லர், இந்த கிரௌட் புல்லர்னால நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸோட வாக்குகள் போகும், அவங்களும் சர்வே எடுப்பாங்க நிச்சயமாக. இப்போ இவங்க சர்வே எடுக்கிற மாதிரி அவங்க சர்வே எடுப்பாங்க. சார் சில இடங்கள்ல 15% வருது, சில இடங்கள்ல 20% வருது. அது திமுக எப்படி பார்ப்பாங்கன்னா, ஓகே வருதா, நீங்க ரொம்ப ஆரம்ப கட்டத்துல நிச்சயமாக அவர் அதிமுக தான் போவாரு அப்படிங்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் பார்த்தாங்க. ஒரு சமயத்துல வேற வழியே இல்லாம என்ன ஆயிடுச்சு, அதிமுக எதிர்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. ஏன்னா என்டிஏக்குள்ள அவங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க. இனிமேலும் நம்ம எடப்பாடிக்கா காத்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலை மட்டும்தான் இவங்க எதிர்க்க வராங்க. ஸோ இதை புரிந்து கொண்டதுக்கு பிறகு திமுக உண்மையிலே பெருமகிழ்ச்சி அடைந்த நாளாக அதுதான் இருக்கும். அப்பா விஜய் தனிச்சா நிற்க போறாரு, இது 4 கார்னர் கான்டெஸ்ட், சீமானே சேர்த்து 4 கார்னர் கான்டெஸ்ட். அப்போ அதிகமான வாக்குகளை பிரிக்க போற ஸ்பாய்லரா தான் அவர் இருப்பாரே தவிர நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
இன்னும் சொல்ல போனா நம்ம போன வாட்டி ஒரு கனவு கண்டோம் 200க்கு மேல போகணும். அந்த கனவு இப்போ கூட நிறைவேறும். ஏன்னா நம்ம இன்னைக்கு பாக்குறோம் என்டிஏ வந்து செட்டில் ஆயிடுச்சா? இல்ல, என்டிஏ இன்னும் மோசமாயிட்டு இருக்கு. பல இடங்கள்ல வந்து சர்வே எடுக்கிறவங்க 2வது இடத்துல விஜய் வராரு, 3வது இடத்துல அதிமுக போகுது அப்படி சொல்லி சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க அதிமுக எங்க ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிற மேற்கு மண்டலத்துல இது நடக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப ஜெனியூனான நாட்கள் சொல்லி நிறைய பேர் போடுறாங்க, அதெல்லாம் ஒதுக்கி தள்ளிடுவோம். ரொம்ப ஜெனியூனான சில நபர்கள் இது மாதிரி இருக்கலாம். க்ளோசர் டு எலெக்ஷன் இது எப்படி போகுங்கிறது வேற. ஆனா இன்னைக்கு ரேஞ்சில் பார்க்கும்பொழுது அப்ப விஜய்ங்கிற ஃபேக்டர் இன்னைக்கு இல்லாட்டியும் எதிர்காலத்தில் நமக்கு ஒரு த்ரெட்டா மாறலாம் நம்ம யோசிக்கலாம். விஜய் தொடர்ச்சியா அரசியல் இருக்க போறாருன்னா அது ஒரு கண்டிஷனோட தான் பேசுறேன். விஜய் வந்து இல்ல நான் முழு நேரமா இனிமேல் அரசியல் தான், முழு நேரம் சொல்லிட முடியாது அவருக்கு. அட்லீஸ்ட் அரசியல் தான் இருக்க போறேன், பனையூர்ல தான் நான் இருப்பேன், நீலாங்கரில் தான் நான் இருப்பேங்கிற பட்சத்துல பிற்காலத்தில் எதிர்காலத்தில் வரக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு த்ரெட்டாக மாறலாம் அப்படிங்கிறது இருக்கும். பொதுமக்களும் வந்து அதிமுக பெரிய லீடர்ஷிப் கிரைசிஸ் இருக்கு, எடப்பாடி பழனிசாமி ஒரு க்ரௌட் புலரா இல்ல, பெரிய லீடரா இல்ல, அப்ப நம்ம ஏன் விஜய்க்கு ஓட்டுப்படக்கூடாது? இன்னொன்னு, நீங்க அதிமுக பாஜக சேர்ந்ததில் மக்களுக்கு பெரிய அதிருப்தி இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கிரவுண்ட்ல இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சியை கொண்டு போய் நான் அதிமுக போடலாம்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு மறுபடியும் போய் பாஜக கூட கூட்டணி வைத்தது மூலியமாக எனக்கு வேற சில சாய்ஸஸ் எடப்பாடி திறந்து விட்டார். ஓகே, விஜய் ஒரு சாய்ஸா இருக்காரு, சீமான் ஒரு சாய்ஸா இருக்காரு, இந்த 2 சாய்ஸ்ல எது பெட்டரான சாய்ஸ் நான் போடுவேன், அது விஜய் வந்து கூடுதலாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது. இதெல்லாம் கணக்கு பண்ணும்பொழுது ஒரு பதட்டம் அவர்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த தேர்தலில் அது பிரதிபலித்து விஜய் வந்து ஆட்சி கட்டில் வரப்போகின்றார், இல்ல ஒரு அப்போசிஷன் லீடரா வருவாரா? நிச்சயமா கிடையாது. ரொம்ப இப்ப போட்டிருக்க மாதிரி 2வது இடத்துக்கே ஒரு வந்துருவாருன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே டிசம்பருக்கு பிறகு என்டிஏ என்ன ஆக போகுது, என்டிஏ 2வது இடத்துக்கு வரணும்னா அந்தந்த ஏரியால ஸ்ட்ராங்கான கேண்டிடேட். அதான் சொல்றேன், க்ளோசர் எலெக்ஷன். நான் ஏன் சொல்றேன்னா இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் வந்து விஜய்க்கோ விஜய் கட்சியில இருக்கிற புஷியானந்துக்கோ ஜான் ஆரோக்கியசாமிக்கோ ஆதவ அர்ஜுனாவுக்கோ எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்டீங்கன்னா அதில் அனுபவமிக்கவர்கள் யாரும் இல்லை. நான் வந்து தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன், அனுபவமிக்கவர்கள் யாரும் இல்லை. ஏன்னா நீங்க கேண்டிடேட் போட்ட பிறகு அந்த கேண்டிடேட் நிப்பானா நிக்க மாட்டானா, அவன் யாரு என்ன இது வரைக்கும் அவங்க தெரியாது. நீங்க மாவட்ட செயலாளர் நீங்க ஓரளவுக்கு தெளிவா இருக்கிறாங்க, நம்ம தயவு செய்து நின்றக்கூடாது நம்ம. ஏன்னா விஜய் வந்து காசு செலவு பண்ண ரெடியா இல்லை. அப்ப நம்ம கை காசு ஏற்கனவே போட்டு தான் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் போயிட்டு இருக்கோம். நிறைய பிரச்சனைகள் நம்ம ஏற்கனவே சந்திச்சுட்டு இருக்கோம், வீட்டுலாம் பெரிய பிரச்சனையா மாறுது. அப்ப நம்ம நிக்க முடியாது. அப்ப என்ன சொல்ற புஷியானந்து, நீ ஆள் பிடிச்சி கொண்டு வா, நீ புதுசா 2 பேர் கொண்டு வா, நான் அவன்கிட்ட 2 கோடி காசு வாங்கிட்டு நான் அவனுக்கு வந்து சீட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற வேலைகள் அவர் தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்காரு. இந்த கேண்டிடேட்ஸ் முதல்ல கிடைக்கணும், கிடைச்ச பிறகு அவங்க நிக்கிறவங்க. இப்போ நீங்க ஒரு ஐடியா பண்ணலாம், 2 கோடி கொடுத்து நான் வாங்குறேன், அவன் என்ன யோசிப்பான், அப்ப நம்ம 2 கோடி இன்வெஸ்ட் பண்ணுவோம், நம்ம திமுக ஓட்டு அதிமுகட்டையோ நம்ம 2 கோடி வாங்கிக்கலாம், 3 கோடி வாங்கிக்கலாம் அவன் யோசிப்பான். இதெல்லாம் அரசியல் ரொம்ப சகஜமா நடக்கும். க்ளோசர் எலெக்ஷன் இன்னைக்கு வரைக்கும் பூத் ஏஜென்ட்ஸ் வந்து திமுகவிற்கோ அதிமுகவிற்கோ இருப்பது போல் தமிழகத்தில் இருக்கிறான்னு நிச்சயமாக இல்லை. திமுக வந்து 100 பேருக்கு ஒரு ஆள், ஸோ 1000 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அதிமுக 9 பேர் கணக்கு சொல்றாங்க. மற்ற கட்சிகளும் வந்து இருக்கும். ஆனால் விஜய் சொன்னதே 65,000 பேர் தான், 69,000 பேர் தான். அதுலயும் ஃபேக் டேட்டா, 25,000 டேட்டா ஃபேக் டேட்டா. அப்ப ஒரு பூத்துக்கு ஒரு ஆள் கூட இன்னைக்கு வரைக்கும் உங்கள்கிட்ட இல்லை. இது வரணும், இது வந்து 10 பேர் ஆகணும். ஆட்சி கட்டில் அமரணும், எதிர்கட்சியா போகணும்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு பூத்துக்கு 10 பேர் இல்ல 11 பேர் 9 பேர் 30 பேர் வரணும். அது வந்துருச்சுன்னா வரல. அப்ப க்ளோசர் டு எலெக்ஷன், இந்த எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்கு இல்லையா, அதில் இவர்கள் திணறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னொன்னு, ஒரு கேண்டிடேட் இருக்காரு, ஒரு மாவட்ட செயலர் இருக்காரு, வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்ல இருந்து ஃபோன் பண்ணி, ஆதரவு நான் மெயின்டைன் வச்சிருக்க வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேச சொன்னாங்க, டேட்டாலாம் கேட்குறாங்க, நீ யாருக்கிட்ட நீ ஃபோன் பண்ற, புஷியானந்தன் பேசு, இது நடக்குது, இன்னைக்கும் நடக்குது, நீ யாருமா நீ என்றா நீ பேசக்கூடாது, எதா இருந்தாலும் புஷியானந்தன் சொல்ல அப்பதான் நான் சொல்லுவேன், அப்பதான் பேச்சு கேட்பேன். கோஆர்டினேஷன் இல்ல, சுத்தமா கிடையாது. அவர் வழி இல்லாம ஆதவர்ஜனா என்ன பண்ணுவார், அவர் தான் தொடர்ச்சி செலவு பண்றாரு. அவர் வேறு சில திட்டங்கள்ல இருக்கலாம், ஏதாவது நம்ம டக்குன்னு கட்சியும் மாற முடியாது. அப்ப அது வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இவ்வளவு குளறுபடிகளை வைத்துக்கொண்டு ஒரு எலெக்ஷனை நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஸோ க்ளோசர் டு எலெக்ஷன் இது எப்படி போகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கும். இன்னொன்னு, என்டிஏ இதே மாதிரி தான் இருக்க போறாங்களா, இல்ல என்டிஏல வெளியே போனவங்களாம் உள்ள வர போறாங்களா, எல்லாம் ஒன்று சேர போறாங்களா, பாமக என்ன பண்ண போறாங்க, தேமுதிக என்ன பண்ண போறாங்க, பிரிந்து போன தினகரன், ஓபிஎஸ், இப்போ வந்து எல்லாருமே என்ன ஆக போறாங்க, செங்கோட்டையன் என்ன ஆக போறாரு, இதெல்லாம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு மாதிரி இது மாறி இது ஃபைட் வந்து ஒரு டைட் ஃபைட்டா மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து திமுக அகேன்ஸ்ட் அதிமுக தான் கன்ஃபார்மா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பிப்ரவரியில் ஓகே சார் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ற டே சார், இது 2 பேருக்குமான ஒரு சண்டை தான் அப்படிங்கிற முடிவாயிருச்சுன்னா 3வது இடத்தில் விஜய் தள்ளப்பட்டு மிக மோசமான வாக்கு சதவீதம் கூட பெறுவார். ஏன்னா மக்களுக்கு என்னைக்குமே ஒரு மைண்ட் செட் இருக்கு, அப்ப இந்த எலெக்ஷன் யாருப்பா ஜெயிப்பாங்க, ஒன்று திமுக ஜெயிப்பாங்க, அதிமுக ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்கன்னா விஜய் அடி வாங்குவார். இல்ல இது இன்னும் குளறுபடியாக தான் ஆகிட்டு இருக்க போகுது, என்டிஏல கடைசி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியும் இந்த பக்கம் வந்து நயினா நாகேந்திரன் மட்டும் தான் இருக்க போகிறார்கள் என்றால் அவங்க சர்வேல இருக்கிற மாதிரி 2வது இடத்திற்கு சில முயற்சிகள் நடக்கலாம், நீங்க பெர்சன்டேஜ் வரலாம். ஆனா ப்ரொவைடட் இந்த எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸை இவங்க புரிஞ்சுக்கிட்டு வேலை பண்ணா, இன்னைக்கு வரைக்கும் அதற்கான அனுபவமிக்க ஆட்கள் இல்லை, அது மாறுதான் நம்ம பார்க்கலாம்.
குறிப்பா ஃபர்ஸ்ட் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பேரை குறிப்பிடாம தான் விமர்சனம் பண்ணார். 2வது மாநாட்டில் ஸ்டாலின் அவர்கள் பேரையும் பிரதமர் பேரையும் விமர்சனம் பண்ணார். இப்போ நாளைக்கு அந்தந்த மாவட்டத்தில் பேச போறாருன்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனையை வந்து பேசுவார் நினைக்கிறீங்களா? மக்களோட மக்களா பேசுவார் நினைக்கிறீங்களா? இல்லை பொதுவாக மறுபடியும் திமுக விமர்சனம் பண்ணிட்டு போயிருக்காரு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நம்ம சொல்றேன்ல, ஒரு 15 நிமிடம் நீங்க பேச போறீங்க அப்படின்னா இது எதிர்பார்ப்புங்கிறது நமக்கு கொஞ்சம் அதிகம் தான் சொல்லுவேன். இது எக்ஸ்பெக்டேஷன் நம்ம நிறைய வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஏன் பேசலாம் நம்ம கேள்வி வைக்கிற மாதிரி ஆயிடும். நீங்க இஷ்யூஸ்னு பேசுனீங்கன்னா திருச்சிக்கான இஷ்யூஸ் தனியா பேசலாம். 2 அமைச்சர்கள், கே என் நேரு ஒரு பெரிய அமைச்சர், நீங்க வந்து உள்ளாட்சித்துறை வகிச்சுட்டு இருக்காரு. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து நீங்க கல்வித்துறை அமைச்சரா இருக்காரு. அவர் குறித்து சில பேசணும்னா நீங்க அது ஒரு பக்கமாக பேசலாம். திருச்சியை சுற்றி இருக்கிற மற்ற மாவட்டங்கள் இதை பத்தி பேசலாம். காவிரி சிக்கல் இது பத்தி தனியா நீங்க மணிக்கணக்கா பேசலாம். நீங்க வந்து இன்னைக்கும் நெல் மூட்டைகள்லாம் வந்து நனைஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்ம டெல்டா மாவட்டங்களை பார்க்கறோம். திருச்சியில் ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு மழை பெய்த தண்ணி வந்துருச்சு. மழை பெய்யாத போது கர்நாடகா அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிற நம்ம பார்க்கிறோம். தண்ணி வர மாட்டேங்குது. அதுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கேன்னு ஒவ்வொரு விஷயங்களும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் மணிக்கணக்காக பேசுவதற்கான கண்டென்ட் அங்கே நிறைய இருக்கு. ஸோ நம்ம பேச போறது 15 நிமிஷம். அதுலயுமே வந்து கொள்கை எதிரி சொல்லணும், அரசியல் எதிரி. நான் பாடின பாட்டை ஒரு 5 நிமிஷம் பாடணும். அதற்கு பிறகுதான் வந்து நான் பேசுறேன் அப்படின்னா இதுல எவ்வளவு நடக்குங்கிறது நம்ம நாளைக்கு தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு விஷயங்களை கவர் பண்ணுவாரா? எல்லாருக்குமே எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஏன் நடக்கல அப்படின்னு நாளைக்கு பார்ப்போம். இன்னொன்று, இப்போ பெரம்பலூர் போறாரு. அடுத்து பெரம்பலூர்ல இருக்கிற பிரச்சனைகள் தெரியுமா? குன்னத்துல இருக்கிற பிரச்சனை தெரியுமா? அரியலூர்ல இருக்கிற பிரச்சனை தெரியுமா? நீங்க அரியலூர் போன்ற மாவட்டங்களை இன்னைக்கும் வந்து வன்னியர்களுக்கும் ஆதரவாளருக்குமான சிக்கல் போயிட்டே இருக்கு. 2019 பாராளுமன்ற தேர்தலை பார்த்து பொன்பரப்பில் எலெக்ஷன் அன்னைக்கு என்ன வச்சு பார்த்தோம், எவ்வளவு குடிசைகள் கொடுத்தப்பட்டதுன்னு பார்த்தோம். அப்ப இந்த கேஸ்ட் இஷ்யூஸ் எடுத்து பேசுவாரா? இங்க ஆணவ படுகொலை பேசாதவர் அதை எடுத்து பேசுவாரா? மக்கள் எல்லாம் ஒன்றாக இணையணும் சொல்லுவார் அப்படின்ட்டு நிறைய கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுப்பாரா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகங்கள் இருக்கு. நாளைக்கு தான் பார்க்க. தொடர்ச்சி எல்லா இன்டர்வியூலையும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் போட்டியிட மாட்டாரு. ஆமா, போட்டி போடுறதுக்கு அவருக்கு வந்து விருப்பமே இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா? சோ அது விருப்பம் இல்லைன்னு சொல்ல மாட்டேங்க. விருப்பம் இல்லைன்னு கிடையாது. ஸ்ட்ராட்டஜியா அவங்க பண்றாங்க தான் நான் பார்க்கறேன். ஓகே, இது வந்து எனக்கு கேட்டீங்கன்னா, இப்போ நீ மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படிங்கிற இதையும் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு நீங்க எலெக்ஷன் அறிவிச்சோன்னா விஜய் நிக்க மாட்டான்னு சொன்னீங்கன்னா, ஐயோ என்னப்பா விஜய் பேக் அடிக்கிறாரு, அப்ப பெர்சன்டேஜ் எப்படிப்பா வரும் நீங்க யோசிப்பீங்க. அதனால இல்லைங்க, நாங்க முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம் மக்கள் விரும்பும் வேட்பாளர் அவர் தான். நீங்க வந்து நாங்க ஜெயித்த பிறகு அவர் வந்து பதவி ஏற்பார் அப்படிங்கிறது போகும். ஒரு காரணம் வந்து 234 தொகுதிகளுக்கும் மறுபடியும் இங்க இந்த சுற்றுப்பயணமே பாக்குறோம். அடுத்து நீங்க தொகுதியா போய் தான் இப்ப நீ தொகுதி போகாம ஏமாத்தலாம். 234 தொகுதி தான் நிற்க போறோம். நம்ம வந்து யாரும் கூட்டணிக்கு வரல, நம்ம தான் எல்லா இடத்துலையும் கேண்டிடேட்ஸ் போடுறோம்னா 234க்கும் போகக்கூடிய ஒரே நபராக. அப்ப இதோட ஃபாஸ்டா போகணும். சொல்ல போனா எல்லா நாட்களும் போகணும், ஆனா ஃபாஸ்டா போகணும். அப்படி விஜய் மட்டும் தான் இருப்பார். விஜயோட முகத்தை காண்பிச்சாதான் அந்தந்த கேண்டிடேட்ஸ்க்கு ஓட்டு கிடைக்கும். அது ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க வந்து இது 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 இப்படி பண்ணும்போது என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா, விஜய் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் நிற்கிறார். உதாரணத்துக்கு விருகம்பாக்கம்னு வச்சுக்கோங்க. விருகம்பாக்கம் நிற்கிறார். நீங்க விருகம்பாக்கத்துல இங்க திமுக அதிமுக என்ன பண்ணுவாங்க? விஜய் காலி பண்ணுங்க. திமுக சொல்லுவாங்க எனக்கு வந்து விஜய் ஜெயிக்க கூடாது, 3rd பிளேஸ் வரணும். அப்ப எந்த அமைச்சரை கொண்டு வந்து போடலாம்? ஓகே, கே நேரு எடுத்து வந்து போடலாமா? செந்தில் பாலாஜியை கேட்கலாமா? முத்துசாமிகிட்ட கேட்கலாமா? இல்ல வேற சேகர்பாபுட்ட கேட்கலாமா? இதுல யாராவது ஒருத்தரை சார் உங்களோட முழு நேரம் அப்ப நீங்க அப்படி போட்டீங்கன்னா விஜய் அவர்கள் அங்கேயே முடங்கக்கூடிய சூழல் ஏற்படும். ஏன்னா அவங்க ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க, அது எதிர்த்து ஆக்டிவிட்டி பண்ணணும். அவங்க நிறைய காசு கொடுத்தாங்கன்னா நீங்க அதை உடைக்கணும், இல்ல நீங்க அதிகமா காசு கொடுக்கணும். ஏதாவது ஒன்று தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கும். முழுக்க முடங்கக்கூடிய சூழல் ஏற்படும். இந்த 2 கணக்குல வச்சு பாத்தீங்கன்னா விஜய் முடங்கக்கூடாது. எல்லா தொகுதியிலும் நமக்கு கணிசமான ஒரு ஓட்டு வங்கி வேண்டும் என்றால் விஜய் என்ன பண்ணுவார்னா, இல்ல நம்ம நிக்காம இருக்கிற சரியான ஸ்ட்ராட்டஜின்னு விஜய் யோசிக்கல, சுற்றி இருப்பவர்கள் யோசிக்கிறார்கள். இன்னொன்னு, விஜய் நிக்கிறாரு, தோத்துட்டார், அடுத்த சினிமாக்கு ஆப்வியஸ்லி போறார். நீங்க மறுபடியும் திரைப்படத்துக்கு போனீங்கன்னா வென்ற விஜயை விட தோற்ற விஜய்க்கு அவர் சொல்கின்ற அதே உச்ச சம்பளம் கிடைக்குமா என்று கேட்டால், சார் அந்த இடத்துக்கு சிவகார்த்திகேயன் வந்துட்டார் சார், நீங்க கொஞ்சம் ஓரமா போங்க சார் சொல்லுவாங்க. நான் சொல்றது 200 கோடி கண்டிப்பா நெகோசியேட் பண்ணுவாங்க சார். அவ்வளவு இல்ல சார், அடுத்தடுத்த நடிகர் எல்லாம் பெருசா வந்துட்டாங்க, நிறைய படங்கள் ஓடிட்டு இருக்கு, இப்படிலாம் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த ரிஸ்க்கும் அவர் எடுக்க மாட்டார் நான் நினைக்கிறேன். இந்த 2 காரணங்களுக்காகவும் விஜய் அவர்கள் நிற்காமல் இந்த தேர்தலில் என்ன சொல்லுவாங்க, 234லயும் நாங்க நின்று நாங்க ஜெயிச்சிருவோம், எங்க அண்ணனுக்காக நாங்க யாராவது பதவியை ரிசைன் பண்ணுவோம், நான் தான் ரிசைன் பண்ணுவேன் சொல்லி சண்டை நடக்கும் எங்களுக்குள்ள அப்படின்னு ஒரு நெரேட்டிவா கொண்டு வருவாங்க. ஆனா விஜய் அவர்கள் நிக்கலைன்னா எதிர்கட்சிகளுக்கு ஈஸியா இல்ல வேலை, பயந்துட்டு நிக்கல, தோத்து. அதனாலதான் நீங்க இந்த மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நெரேட்டிவ் அதனாலதான் முதல்ல இருந்து போயிட்டு இருக்கு. நீங்க முதல்ல இருந்தே இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? நீங்க முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா முதல்வர் வேட்பாளர்ன்றதே இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து முதன்மை சக்திங்கிறது இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே ஒன்று முதன்மை சக்தி நாங்க தான் பிரைமரி ஃபோர்ஸ் சொல்லி சொன்னாங்க. அப்ப கூட சில பேர் கேள்வி எழுப்புறாங்க, பிரைமரி ஃபோர்ஸ் 234 நீங்க நிப்பீங்கன்னு கேட்டாங்க. அதற்கு வந்து பதில் சொல்லாம இருந்தாங்க. கூட்டணிக்கு தான் நாங்க இன்னுமே இன்னைக்கு என்ன படிச்சு ராகுல் காந்தி கூட பேச போறாங்க, காங்கிரஸ் கூட கூட்டணி போறாங்க. நீங்க ஆரம்பத்துல இருந்து கட்சி துவங்கிய டே 1ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் யார் கூடாது கூட்டணி போறோம், யார் கூட கூட்டணி போவோங்கிறதே என்ன மாதிரி நெரேட்டிவ் இது? மக்கள் என்னங்க யாரோட ஏன் இப்படி இருக்கீங்க? நீங்க முதல் தேர்தல் நீங்க சீமானவர்கள் வந்து 4 தேர்தல் சந்திச்சு 5வது தேர்தல் தனிச்சு தான் போன்னு சொல்றாரு. அவர்கிட்ட வந்து நீ யார்கிட்ட கூட்டணி போன்னு மக்கள் சொல்றாங்க. இவர்கிட்ட வந்து நீ ஏன் முதல் தேர்தலே நீ போற முயற்சி பண்றீங்க? நீங்க சரி அப்படி தேர்தல் ஒரு கூட்டணி வச்சு காங்கிரஸே வராங்கன்னு வச்சுக்கலாமே, ஜெயிச்சிட முடியுமா? காங்கிரஸ் உங்களை மாதிரி நம்பி வருவாங்களா? இங்க இருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் விட்டு, திமுக விட்டுட்டு, இந்தியா கூட்டணி விட்டுட்டு வர போறாங்களா?
அப்ப சும்மா மறுபடியும் நாங்க ட்ரை பண்றோம்னு ஒரு நெரட்டிவை நீங்க தேவையில்லாம பில்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. அதுவே வந்து ஒரு மோசமான ஒரு நெரட்டிவா தான் போயிட்டு உண்மையிலே ட்ரை பண்றாங்களா? இல்லைங்க. அதாவது ஆரம்ப காலத்துல ஜான் ஆர்கிசம் என்ன சொன்னது, நம்ம கண்டிப்பா நாம் தமிழர் கூட போவோம் பிரதர்னாரு. அதுக்கப்புறம் நம்ம நாம் தமிழர், பாமக, அப்ப ஒன்றுபட்ட பாமக நம்ம 3 பேர் சேர்ந்து ஒண்ணா நிப்போம், அட் எனி காஸ்ட் வில் வின் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது எப்படி வின் பண்ணணும் எனக்கு தெரியல. அவர் வந்து தான் வேலை பார்த்த இடத்துல விசுவாசமா அவர் அன்புடன் ராமதாஸுக்கு வேலை பார்த்தாரு, சீமான் அவர்களுக்கு வேலை பார்த்தாரு, விஜய் அவர்களுக்கு வேலை பார்த்தாரு, எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நான் நிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கணக்குக்கு வராரு. அதற்கு பிறகு யாராவது வருவாங்க, விசிக வருவாங்க அப்படின்னு அடுத்த நரேட்டிவ் வந்துச்சு. விசிக தலைவர் முடியவே முடியாதுன்னு சொல்லிய பிறகு அடுத்தாக அதிமுக நம்ம கூட தான் பேசிட்டு இருக்காங்க, வரப்போறாங்க இப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும். ஏன்னா ஜான் ஆர்கிசாமி என்னதான் நீங்க 42% 50% கதை விட்டாலும் நம்ம வந்து தனிச்சு நின்னா என்ன ஓட்டு சதவீதம் இருக்குன்னு அவருக்கு கண்டிப்பா தெரியும். அப்ப யாரு கூட கூட்டணி போயிட்டா நமக்கு ஒரு சேஃப் கேமா இருக்கும். அது ஒண்ணு. இன்னொரு செலவழிக்கிறதுக்கு வேற ஒரு பெரிய மேஜர் பிளேயர் வராரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி வராரு. நீங்க 40 தொகுதி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், யார் செலவு பண்ணுவா? அவர் தான் பண்ணுவார். அது உங்களுக்கு சேஃப் ஆயிடுதுல்ல. ஸோ அந்த ஒரு கணக்கும் இருக்கு. அதுல வந்து நான் உண்மையிலேயே ஜான் ஆர்கிசாமி குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா விஜய் அவர்கள் நான் பர்சே வெளியே திறக்க மாட்டேன், யாரை பார்த்துக்க அவர் என்ன பண்ணுவார் பாவம், எனக்கு கொடுக்குற சம்பளத்தை மேலே குடியா நான் ஓடுறேன்னு தான் சொல்லுவார். அப்ப அந்த ஒரு சிக்கலும் இருக்காதான் பார்க்கிறேன். இந்த காரணங்களால என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து யாரு கூட கூட்டணி போலாம் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. எதுவுமே நடக்காத பட்சத்தில் 234 நம்ம தான் நிற்கணுங்கிற பொழுது இந்த ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க வெளியெடுப்பாங்க. ரொம்ப நன்றி. நேரத்துக்கு பல்வேறு தகவல் பண்ணுவீங்க.